இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஹலோ, வாணி மின்னிதழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு மாணவர்களுக்கான ஜேஎம்சியில் இருக்கிற ஒரு பாடப்பகுதியை நம்ம பார்க்குறோம். ஒரு ஜேஎம்சி படிக்கும் மாணவர்கள் என்ன நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, திரை விமர்சனம் அப்படிங்கிற பகுதி தான் இப்போ முக்கியமாக இருக்கு. இப்போ நம்ம வலைத்தளத்திலையோ இல்லை ஒரு புத்தகத்திலையோ இல்லை ஒரு இதழ்லையோ நம்ம எழுதுறதுக்கு இந்த சினிமா விமர்சனம் மிகவும் முக்கியமாக இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு பகுதி சின்னதாக ஒரு பாடப்பகுதி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த பாடப்பகுதியில் 100 சாமி அப்போ நைட் ஷோ திரைப்பட விமர்சனம் அப்படின்ற ஒரு பகுதியை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு திரைப்பட விமர்சனம் எழுதுறது அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம், ஒரு அந்த தலைப்பு எப்படி பொருத்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. முதல்ல தலைப்பு பொருத்தத்தை நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம அந்த திரைப்பட விமர்சன பகுதியை பார்க்கலாம். 100 என்றால் காவல்துறை. அப்ப காவல்துறை சார்ந்த படமாக இருக்கலாமோ என்ற ஐயம் படம் ஆரம்பித்தவுடன் ஏற்படுகிறது. பாரதிதாசனின் கைம்பெண் கனவு இன்று வரை கிராமப்புறங்களில் நனவாக மாறுவது கிடையாது. விஜய் ஆண்டனியின் சின்னஞ்சிறு பயாஸ்கோப்பில் விரிந்த ஆசைகள் மகன்கள் வடிவில் உருமாறிய வினோதம் இது. எண்ணி எண்ணி உட்கார இடமில்லாமல் படம் எடுத்தவரின் திறமையை மெச்சி பார்த்த சென்னை ரசிகர்கள் மத்தியில் காலியாக கிடந்த ஸ்வஸ்திக் ரோகிணி தியேட்டர் திண்டிவனம் ஒரு ஜாம்பவான். ஏசி தியேட்டர் தான் என்றாலும் நாற்காலில் இருக்கும் பூச்சிகளை தட்டிவிட்டு சொரிந்து கொண்டே படம் பார்க்கலாம் என்ற கெட்டப்பை தியேட்டர் தந்துவிட்டது. விஜய் ஆண்டனியின் 2 ஐஸ் ரசிகர்களின் வாயை என்னவோ செய்தது. வீட்டில் இருந்தால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொண்டே பார்க்கலாம். ஆனால் பஜாரில் வாங்கிய ஸ்வீட்ஸ் கூல்ட்ரிங்க்ஸை கூட படம் பார்க்கும் இடத்திற்கு எடுத்து செல்ல அந்த தியேட்டர் அனுமதிக்கவில்லை என்பதுதான் மிகவும் வேதனையாக இருந்தது. இப்படி இருந்தால் யார்தான் தியேட்டர் பக்கம் வருவார் என்ற எண்ணம் தலைதூக்கியது. ஆபாசமான வசனங்கள் இல்லை என்றாலும் பெண்ணிற்கு தாய் ஸ்தானம் அளிக்கப்பட்டு விட்டால் தையல் மிஷினில் போடும் சாட்டை தான் தூக்கு கயிறு என்பதை படம் பிடித்து காட்டியது பெண்ணின் இயலாமையை காட்டுகிறது. இன்றைய கிராமத்தின் இயல்பும் அதேதானோ. கிராமத்தில் எங்கேயோ நடக்கும் ஒரு சிறு விஷயத்தை ஊதி ஊதி பெருசாகிவிட்ட படம் தான் 100 சாமி. படம் ரிலீஸ் ஆகி 3 நாட்களுக்குள் வெறும் 50 பேர் தான் இருந்தனர். அதிலும் பெண்கள் 3 பேர் என்று இரவு காட்சிக்கு வந்திருந்த பார்த்திருந்த படம் தான் இது. கிராமங்களில் பெண்கள் சர்வசாதாரணமாக ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்து வருகின்றனர். எங்கோ ஒரு மூலையில் நடக்கின்ற விஷயத்தை ஏன் திரைப்படங்கள் இன்னமும் பெரிதாக லென்ஸ் போட்டு காட்டி வருகின்றன என்பதுதான் புரியவில்லை. கலப்பு திருமணம் தான் இன்று குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியம். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த ஜாதி என்ற சாக்கடையை எடுத்து வருகின்றனர் என்பதுதான் வேதனை. திரைத்துறையில் பரியேறும் பெருமாள், தேவர் மகன், காதலிக்க நேரமில்லை, அலைகள் ஓய்வதில்லை, காதலுக்கு மரியாதை, இவையெல்லாம் ஜாதியின் தாக்கம். சின்ன கவுண்டர், போலீஸ்காரன் மகள், தங்கப்பதக்கம், குப்பை தொட்டி, அவசர போலீஸ் 100 போன்ற படங்களில் காவலர்களின் இயலாமை நிறைந்த ஒரு வேதனையான மனவழி இந்த படத்திலும் தொடர்கிறது. சென்சார் போர்டு இருக்கிறதா என்பது ரசிகர்கள் வருடங்கள் தோறும் எழுப்பும் வினாவாக மாறியுள்ளது. காவல்துறை அதிகாரிகள் எத்தனை நாள் தான் இது போன்ற படங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பர் என்பது புரியவில்லை. டிரான் மீடியா இவற்றின் தாக்கத்தினால் காவல்துறையை கைகாட்டி கைம்பெண் மறுமணத்தை அங்கீகாரம் செய்வது போல நிறைவு செய்வது எந்த விதத்தில் நியாயமாகும் என்பது புரியாத திரைப்பட புதிர். இலக்கியத்தின் ஜாம்பவான்கள் தலைமுறையை கடந்து சினி உலகில் கால் பதித்திருந்தாலும் காவல்துறையை அவமதிப்பது காலபைரவரை அவமதிப்பது போல் ஆகாதா? திரை உலகம் இனியாவது காவல்துறைக்கு மரியாதை அளிக்குமா என்பது தெரியவில்லை. நடைமுறைதான் திரைப்பட உலக கண்ணாடி என்றாலும் எல்லோரும் வாழ்க்கை நடத்துவது லஞ்சத்தில் அல்ல என்பது உண்மைதானே? நன்றி. வாசித்தவர் லக்ஷ்மி.